மற்றும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 236 பயனாளிகளுக்கும், பாகூர் தொகுதி மணப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 83 பயனாளிகள் என மொத்தம் 319 ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி தலைமை சிறப்பு விருந்தினராகவும், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், KSP ரமேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அனைவருக்கும் மனைப்பட்டாக்களை வழங்கினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் மற்றும் செயலர் முத்தம்மா, துறை இயக்குநர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதிதாக பதவியேற்றுக் கொண்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்களை அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் இன்று நேரில் சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தலம்மன் ஆலய ஆடி மாத உற்சவ நிகழ்ச்சியில் இன்று நடைபெற்ற சக்திகரக ஊர்வலம் மற்றும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரசின் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 26வது பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மொத்தம் 79 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணன், அனேபால் கென்னடி, தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், ஹைதராபாத்தில் உள்ள BV நரசிம்மராவ், தெலுங்கானா கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஞானபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான பெற்றோர் கலந்து கொண்டார்கள். மேலும் இக்கல்லூரியில் புதுச்சேரி மற்றும் இந்தியாவில் உள்ள 17 மாநிலங்களில் இருந்து, அதாவது கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கோவா, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல பிரதேஷ், நாகாலாந்து மற்றும் ராஜஸ்தான் புதுச்சேரிக்கு வந்து பயின்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி அரசு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்புரை சிறந்த முறையில் அளித்து வருகின்றது. இதனை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் சிறந்த முறையில் படிக்க வேண்டும். படித்த படிப்புக்கு ஏற்றவாறு மக்களுக்கு உதவி முயற்சி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியவர், புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நவீன கருவிகளை கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது எனவும் தெரிவித்தார். இருந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை கல்வி, அந்த கல்வியை கொடுப்பது அரசுடைய கடமை. அந்த கல்வியை கொடுக்கின்றது. இந்த கல்வியை பெற்ற நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவராக வர வேண்டும், நம்முடைய மக்களுக்காக பணியாற்றுவதாக வர வேண்டும். நீங்கள் என்ன படித்திருக்கின்றனோ அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய பணியை தொடர்ந்து செய்வதற்கு, சிறந்த மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய எண்ணமாகும். புதுச்சேரி மாநிலத்தின் 8வது மாநில அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள உள் விளையாட்டரங்கில் 2 நாட்கள் நடைபெற்றது. இதில் பாண்டிச்சேரி மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், மாஹே மற்றும் ஏனாம் மாவட்டத்தை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். இவ்விழாவின் துவக்க நிகழ்ச்சியில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் குத்துவிளக்கேற்றி ரோல்பால் மாநில அளவிலான போட்டியை துவக்கி வைத்தார். அதன் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், பாஜக கட்சியின் மாநில தலைவர் V. ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகரன் பங்கேற்று சிறப்பு செய்தார். மேலும் இவ்விழாவில் பயிற்சியாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் நினைவு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில ரோல்பால் சங்க செயலாளர் முத்துக்குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடல் பி. ஜெரோம் பீட்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாநில அளவிலான 8வது எனது அன்பு சகோதரர் தேசிய அளவில் சரி செல்லுகின்ற இடமாக
அரியங்குப்பம் கொம்யூன் தானம்பாளையம் ஸ்ரீ புட்லையம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட ஸ்ரீ அய்யனார் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ புட்லையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி காப்பு கட்டி ஸ்ரீ அய்யனாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ அய்யனாருக்கு 108 அர்ச்சனை செய்து மகா தீப ஆராதனை காண்பித்து குதிரை விடுதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பொங்கல் பானை சுமந்தபடி ஊர்வலமாக புட்லையம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஊர் பஞ்சாயத்தார்கள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் ஊர் பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேங்காய்த்திட்டு தமிழ்கண்ணல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் பாரி, குணசேகரன் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்ட இந்நிகழ்வில் மாநில மூத்த ஆலோசனைக் குழு உறுப்பினர் வாசு, வெங்கடாச்சலம், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மாநில விவசாயினி தலைவர் அக்னி முருகன், சிறப்பு அழைப்பாளர் பாஸ்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் சசிகுமார், மாநில சேவாதள இளைஞர் பாசறை மாநில தலைவர் செல்வ மணிகண்டன், புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜரத்தினம், தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் சிவாஜி சங்கர், வீராம்பட்டினம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாசுதேவன், தேங்காய்த்திட்டு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் நாகராஜ், சாகுல், ரவி, சீனிவாசன், அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் அன்பரசு மற்றும் திரளான நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற சன்ரைஸ் அணிக்கும் 2ஆம் பரிசு 3ஆம் பரிசு பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 20,000 பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கினர். அதைத் தொடர்ந்து தேங்காய்த்திட்டு வடக்கு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு 20,000 ரூபாய் நன்கொடை வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு சர்க்கரை இலவசமாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவதூறு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி நேற்று கடலூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க கூட்டமைப்பினர் திரண்டனர். தொடர்ந்து அவர்கள் மூத்த வழக்கறிஞர் திருமார்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வழக்கறிஞர் செந்தில்குமார், சந்துரு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் கொம்யூன் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலய 18ஆம் ஆண்டு ஆடி மாத செடல் உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனை முன்னிட்டு நேற்று மாலை அய்யனாரப்பன் பூரணி பொருட்களை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அய்யனாரப்பன் சுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு செயலாளர் சங்கர், பொருளாளர் தமிழ்ச்செல்வம், துணைத் தலைவர் கன்னியப்பன், துணை செயலாளர் வீரப்பன், துணை பொருளாளர் சூர்யாகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தாயார் குரலை கேட்டு மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்களின் பேச்சுரிமை மற்றும் எழுத்துரிமையை பறிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி மீது வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் உயர்நீதிமன்ற அமர்வில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து
வாஞ்சிநாதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுக்கப்பட்டுள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வாயிலின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காரைக்கால் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுக்கப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்களின் பேச்சுரிமை மற்றும் எழுத்துரிமையினை பறிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்கின்ற குமரேசன் தலைமையில் த்ரில்லர் பாய்ஸ் அண்ணாதுரை நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி இடையர்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்று விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவர் குமரவேல் என்கிற குமரேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலைநிறுத்தம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை. புதுச்சேரி அரியூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் புதுச்சேரி விழுப்புரம் சாலை திருவண்டார் கோவில் பகுதியில் ஜூஸ் கடை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி அன்று இரவு வழக்கம் போல் வியாபாரத்தை முடித்துவிட்டு தனது கடை முடித்துவிட்டு சென்றவர் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் ஷட்டர் போட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபொழுது அங்கு கல்லாவில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 5000 ரொக்கப்பணம் திருடப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் அருகே இருந்த டயர் கடை மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளின் ஷட்டர் போட்டும் உடைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த திருட்டு தொடர்பாக சதீஷ் சிசிடிவி காட்சிகளுடன் திருபுவனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேடி வந்தனர். இந்நிலையில் போலீசார் திருவண்டார் கோவில் ஏரிக்கரை அருகே சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபரை நிறுத்தி விசாரணை செய்ததில் சேலத்தை சேர்ந்த பிரபல திருடன் பாண்டியன் என்பதும் அவர் மீது தமிழகத்தில் 78க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என்பது தெரியவந்தது. அவர் மீது தமிழகத்தில் 78க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ளது என தெரியவந்தது. மேலும் புதுச்சேரி ஜூஸ் கடையில் திருட்டில் ஈடுபட்டதும் பாண்டியன் என தெரியவர அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு சேலம் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தவர் தமிழகத்தில் போலீஸ் கெடுபிடி அதிகமானதால் சேலத்தில் திருடிய இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்து திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அவரிடமிருந்த இருசக்கர வாகனம் ரூபாய் 2000 ரொக்கப்பணம், கடைகளை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், திருப்புளி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இத்திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதில் மர்ம நபர் ஒருவர் முகமூடி அணிந்து கொண்டு ஷட்டர் பூட்டை உடைத்து கடைக்குள் ஊர்ந்து சென்று டார்ச் லைட் அடித்துக் கொண்டு கடை முழுவதுமாக நோட்டமிட்டு பின்னர் கல்லாப்பேட்டை அருகே சென்ற அந்த நபர் கையில் வைத்திருந்த திருப்புளி மூலமாக கல்லாப்பேட்டியை திறந்து திருடி செல்வது பதிவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.